அதோட அங்காலே வித்தியாசமான இந்த பிரம்மாண்டமான பவனியை கேட்டெல்லாம் பல கோடிகள் செலவழித்து செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி இடம்பெறுது? பவனியா நகரமே ஸ்தம்பிச்சுட்டு காலாகாலமாய் பவனியாவில் 2025ஆம் ஆண்டு பல கோடிகள் செலவழித்து செய்யப்படுகின்ற பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தினுடைய ஒரு பவனி. அந்த பவனி எப்படி இடம்பெறுது, எப்படி அவர்கள் இதை செய்கின்றார்கள்? பிரம்மாண்டமான இந்த பவனியை நாங்கள் பார்க்க போகின்றோம். யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை பவனியா. இந்த ஆலயத்தினுடைய பெயர் லக்ஷ்மி சமேத நரசிங்கர் ஆலயம். இது இருக்கின்ற இடம் பவனியா பூந்தோட்டம் என்கின்ற ஒரு கிராமத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். இந்த பவனி முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 9:24 பவனியா சிந்தாமணி பிள்ளையார் கோயில் ஆலயத்துக்கு முன்னால் நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். இங்கே அன்னளவா 25 பறவை காவடிகள், அதை விட எண்ணி அடங்காத மத்திய காவடிகள், ஆடுகின்ற காவடிகள் எல்லாமே இங்கே இந்த கோயிலில் இருந்து தான் நரசிங்கர் கோயிலுக்கு அப்படியே பவனியாக அப்படியே செல்வார்கள். பக்தர்கள் எல்லோரும் பரவசமாக நிற்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எப்படி பவனியா சிந்தாமணி பிள்ளையார் கோயில் ஆலயத்தில் இருந்து அந்த காவடிகள் தயாராகி செல்கின்றது என்கின்றதை பார்க்க போகின்றோம். பாருங்க, எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. பவனியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா 2025ஆம் ஆண்டில் எப்படி செய்கின்றார்கள், அதற்கு முதல் இந்த தயார்படுத்தல்கள் இங்கே என்னெல்லாம் இடம்பெறும் என்று சொல்லி காட்ட போகிறேன். பவனிக்கு முதல் அந்த பவனிக்கு வருகின்ற அந்த பாரம்பரிய நடனங்கள், ஆட்டங்கள் எப்படி தயாராகுது என்று சொல்லி ஒரு காட்ட போகிறேன். சிந்தாமணி பிள்ளையார் கோயிலிருந்து சரியாக 50 மீட்டர் தூரத்தில் இந்த பவனிக்கு வர ஜானியை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஜானியை பாருங்கள், அதை சுற்றி ஜானியை பார்க்கின்ற மக்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது முதலாவது கட்டம். பவனியை பார்ப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் சிந்தாமணி பிள்ளையார் ஆலயம். இப்போ இந்த வீதியெல்லாம் பயங்கர மக்கள் கூட்டமாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வீதியில் பவனி இடம்பெறும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரம்மாண்டமான பவனி செல்றதுக்கு முதல் வீதிகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதோட இங்கே குதிரையாட்டம், செண்டை மூலம், மயிலாட்டம், கேரள கதகளி எல்லாமே இங்கே வந்துட்டுது. சற்று நேரத்தில் ஆட்டம் துவங்க போகுது. அதே போல் கேரளத்து செண்டை மேளம் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது. பொம்மல் ஆட்டங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க மக்களே, இலங்கை நேரம் 9:50 காலை. இந்த இடம் எப்படி பரபரப்பாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் பவனி அப்படியே பவனியாவிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம், அன்னளவாக 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு எப்படி செல்ல போகிறது என்றுதான் நாங்கள் பார்க்க போகின்றோம். பாட்சம்புகளோட இப்பொழுது பெண்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல காவடிகள் எல்லாம் அப்படியே தயாராகி கொண்டிருக்கிறது. பிரம்மாண்டமான ஜானையை பவனிக்கு கொண்டு வருகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
எப்படியெல்லாம் இங்கே செய்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்க. பவனியா கண்டி பிரதான வீதியில் நிற்கிறோம். இப்பொழுது யானை முதல்ல வந்துடுது. உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போறீங்க. இந்த பிரதானமான வீதியால கோயிலுக்கு வந்து இந்த பவனி பிரம்மாண்டமாக செல்ல போகுது. அந்த காட்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க. முதலாவது பாருங்க, எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. இது பிரதான வீதியில போலீசார் எல்லாம் வந்துட்டீங்கன்னா இதால பவனியா இதால அப்படியே கொழும்புக்கு போகலாம். உள்ளுக்குள்ளே பிரம்மாண்டமான விடயங்கள் இருக்கிறது. எல்லாம் உங்களுக்கு காட்ட போறேன். பிரதான வீதிக்கு யானை முதலாவதாக கொண்டு வருகின்றார்கள். இந்த பவனியில யானையினுடைய வருகையை, பிரம்மாண்டமான வருகையை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்த அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாண்டு காலாகாலமாய் நடந்து வரும் எங்களுடைய நரசிங்கர் பூந்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி சமேத நரசிங்கர் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவம் இம்முறையும் சிறப்பாக நடைபெற்று வருவதை எல்லோராலும் அவதானிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. மக்கள் புடை சூழ்ந்து காணப்படுவதை எல்லோராலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இம்முறை வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருவிழா. பறவை காவடிகள், செடில் காவடிகள், தீச்சட்டி, பாட்சொம்பு, கரகாட்டம், யானை ஊர்வலம் என்பன சிறப்பாக நடைபெற்று வருவதுடன் மாலை இரவு நிகழ்ச்சிகளாக இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கின்றது. 2 கரையிலையும் பக்தர்களும் மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே யானைக்கு பின்னால் என்ன வருது அப்படி என்று சொல்லி பார்க்க போகின்றோம். யானைக்கு பின்னால் செண்டை மூலமும் பொம்மலாட்டமும் வந்து கொண்டிருக்கிறது. பவனியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பின்னால் பறவை காவடிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பறவை காவடிக்கு பின்னால் எப்படியான ஆட்டம் என்று பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு நடனத்தை எனக்கு முன்னால் ஆடிக்கொண்டு வருகின்றார்கள். கேரளாவினுடைய கதகளியை ஆடிக்கொண்டு வருகின்றார்கள். அப்படியே மிக பிரம்மாண்டமான பவனி வந்து கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க மக்களே, நீளமாக வரிசையாக காவடிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வித்தியாசமான பறவை காவடிகள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை பார்க்காத வித்தியாசமான பறவை காவடிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன்.
ஆட்டம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வித்தியாசமான ஆட்டங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பவனியா நகரத்தினுடைய மணிக்கூட்டு கோபுரத்தினை பிரம்மாண்டமான இந்த பவனி கடந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு நரசிங்கர் ஆலயம், பவனியா பூந்தோட்டம் லக்ஷ்மி சமேத நரசிங்கர் ஆலயம் இந்த பிரம்மாண்டமான பவனியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கோ, பவனியா நகரத்தினுடைய அந்த மணிக்கூட்டு கோபுரத்தினை பிரம்மாண்டமான யானை பவனி அப்படியே கடந்து செல்கின்றது. யானை பவனி மட்டுமல்ல, பிரம்மாண்டமான ஒரு மிக பிரம்மாண்டமான, சொல்ல முடியாத அளவுக்கு மிக பெரிய ஒரு பவனி. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது மக்களே, காவடிகள், பறவை காவடி வித்தியாசமாக இந்த ஆலயத்தில் எடுப்பார்கள். பவனியாவில் தான் நான் இதை பார்த்துருக்கிறேன். எப்படி வித்தியாசமாக பறவை காவடி எடுக்கிறார்கள், வித்தியாசமான உருவங்களில் பறவை காவடியில் தொங்கிக் கொண்டு வருவார்கள், வித்தியாசமான சுவாமி வடிவங்களில் தொங்கிக் கொண்டு வருவார்கள். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். பவனியா நகரமே ஸ்தம்பிச்சுட்டு பாருங்க மக்களே, அப்படியே மக்கள் எல்லோருமே வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். போலீஸாரும் அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே பறவை காவடிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பறவை காவடிகள் அங்கே வந்து கொண்டிருக்கிறோம். அந்த 25 பறவை காவடிகளை பார்க்க போகின்றோம். முதலாவது பறவை காவடியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக வித்தியாசமான பறவை காவடிகள் வருகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் பாருங்க, 2 பேர் ஆடி வருகின்ற பறவை காவடி. இதை விட இன்னும் வித்தியாசமான பறவை காவடிகள் பார்க்க போகின்றோம். நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு வித்தியாசமான பறவை காவடிகள்.
சிந்தாமணி பிள்ளையார் கோயிலிருந்து இந்த பவனியாவினுடைய அந்த நகரத்தினுடைய அந்த மைய மணிக்கூட்டு கோபுரத்தை தாண்டி 1 கிலோமீட்டர் தூரம் தாண்டி இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். பிரம்மாண்டமான பவனியா பூந்தோட்டம் நரசிங்கர் ஆலயத்தினுடைய பவனியினுடைய 2 கரையிலையும் திரண்டு நிற்கிற பக்தர்களை பாருங்க. இது அப்படியே ஒரு அண்ணளவார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பவனி வந்து கொண்டு இருக்குது பாருங்க. இதில் ஜானை பவனியை சுற்றி நிற்கிற மக்களை பாருங்க. அதோட அங்காலே வித்தியாசமான பறவை காவடிகள், பால்குட பவனி அப்படியே நீண்டு கொண்டே செல்கிறது இந்த பவனி. டேங்க அப்பா, என்ன ஒரு மிரட்டல் காட்சி என்று பாருங்க. அப்படியே மக்கள் குவிஞ்சு திரண்டு போய் நிற்கிற அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். பவனியா பஷார் வீதி அப்படியே மக்களால் அப்படியே நிரம்பி போயிருக்கிற காட்சி. 2 கடைகளுக்கு மத்தியில் நிரம்பி போயிருக்கிற காட்சி. நேரம் 12:05. அற்புதமான இந்த நேரத்தில் இப்படி ஒரு பவனியா இலங்கையில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீர்கள் அப்படி என்று சொல்லி இந்த ஊர்க்காரர் சொல்கின்றார்கள். அவ்வளோ தூரம் பவனியாவிலே மிக பிரபல்யமாக இந்த பவனியா பூந்தோட்டம் லக்ஷ்மி சமேத நரசிங்கர் ஆலயம் அப்படி அவர்கள் பிரம்மாண்டமாக செய்வார்கள். அதோட இரவில் மிக பிரம்மாண்டமான இசைக்குழு இடம்பெறும். அதை பார்க்கவே அப்படி புல்லரிக்கும். இரவில் ஆலயத்திலே பிரம்மாண்டமான பவனியும் இடம்பெறும். அப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பவனியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் பவனி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ பவனியா பஜார் வீதியில் நிற்கிறோம். இங்கே பார்த்தாலே தெரியும், பள்ளிவாசல் இருக்கும் பின்னால. பஜார் வீதியில் பாருங்க பிரம்மாண்டமான இந்த பவனி. இதில் இருந்து பார்க்க அந்த பார்வை, அந்த விஷுவலே அப்படி இருக்கும். இவதான் இந்த பௌசர் பக்தர்களுக்கு அந்த கால் சுடாமல் விட நீங்கள் மகாரம்ப குளத்திலிருந்து இந்த நல்ல ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கணும். ரொம்ப நன்றி. கால் சுடாத அளவு செய்து கொண்டிருக்கணும். பாருங்க, பின்னால் பவனி வந்து கொண்டிருக்கு. இப்படி ஒரு பவனியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்படி பிரம்மாண்டமாக பல கோடிகள் செலவழித்து செய்து கொண்டிருக்கணும். வணக்கம் பக்தாடியார்களே. ஸ்ரீ லக்ஷ்மி சமேத நரசிங்கர் ஆலய வருடாந்த பொங்கல் விழா 2025 காவடிகள், சிடில் காவடிகள் அனைத்தும் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஜானை முன்பாக வந்து கொண்டிருக்கின்றது. எல்லா பக்தர்களும் ஜானைகளையும் காவடிகளையும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 9 மணிக்கு ஆரம்பமாகிய காவடிகள் அனைத்தும் பிரதான வீதி பஜார் வீதியூடாக பூந்தோட்டத்தை சென்றடைய இருக்கின்றன. பவனி இடம்பெறுகின்ற அதே நேரத்தில் தாகசாந்தி நிலையங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்த பசார் வீதி இரு மரங்களையும் தாகசாந்திகள் கொடுப்பார்கள். இப்போ நான் இங்கே வந்து தான் எடுக்கிறேன் மக்களே. உங்களுக்கு எனக்கு வந்து தந்திருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா பிஸ்கட் எல்லாம் கொடுத்துருக்கிறோம் மக்களே. பக்தர்களுக்கு இப்படி பல விஷயங்கள் தேடி தேடி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்நியார்கள். மதிய நேரம் 12:56. பவனி இன்னும் சென்று கொண்டே இருக்கிறது அந்த ஆலயத்தை நோக்கி. உண்மையிலேயே அந்த பவனி ஆலயத்தை நோக்கி செல்றதுக்கு நான் நினைக்கிறேன் அந்தளவாக 3:30 மணி ஆகும் என்று நினைக்கிறேன். இப்படி மெதுவாக அந்த ஆலயத்தை நோக்கி இந்த பவனியை வந்து அவர்கள் அப்படியே கொண்டு செல்வார்கள். நரசிங்கர் ஆலயம் எப்படி இருக்கும் மக்களே? நரசிங்கர் ஆலயத்துக்கு வந்து நான் இரவு தான் போகிறேன். இரவு திருவிழா எப்படி இடம்பெறுது? பெரிய ஒரு இசைக்குழு இந்தியாவிலேருந்து பிரபலமான ஆட்கள் எல்லாம் வந்திருக்கணும். ஸோ இரவு திருவிழா எப்படி இடம்பெறுது அப்படி என்று சொல்லியும், நரசிங்கர் ஆலயம் எப்படி இருக்குது, அந்த ஆலயம் எப்படி இருக்கும் அப்படி என்று சொல்லியும் இரவு காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடர் சந்திப்போம்.